தாய் தந்தை சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? சாதாரண எளிமையான அத்தை மகன் அமரனா அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தாய் தந்தை சொல்றாங்கன்னா அவங்க வார்த்தை கேட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்குமா? ஆனா யாரு அவன்? அவங்க தான் புரியாத பேசுறாங்க. நீ ஏன்டா புரியாத பேசுற? அதனால மனசுல கஷ்டமா இருக்கு. நான் உள்ள அமர போறேன். நீங்க இருவரு காவல் இருங்க. ஆகட்டும் ஆகட்டும்டா. இருக்கலாமா? ஆயா உஷா அரண்மனையில நம்மள மீறி யாரும் வரமாட்டார்கள். அதுக்காக நம்ம ஏன் மூச்சு காவல் இருக்கணும்? ஒரு மணி நேரம் நான் தூங்குறேன், ஒரு மணி நேரம் நீ காவல் இரு, ஒரு மணி நேரம் வச்சு நான் எழுதிக்கிறேன், அப்புறம் நான் காவல் இருக்கிறேன். ரொம்ப நேரம் தூங்கண்டா. ஆமா டைம் ஆ போச்சு. மாரியாத்தா தாயே எங்கடி அம்மா இருக்கிறே? ஏறு வேலைக்கு போகிறாங்க. 104 வேலைக்கு போய்க்கிறியா? ஏன்னா 3 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாரு. டேய் இப்படி தூங்க போறேன்னா காவல் இருக்கணும். ஆமா நானே தூங்கிடா, நான் காவல் இருக்கிறேன். வாடா உஷா இவனும் சம்பளம் வாங்குறான், நானும் சம்பளம் வாங்குறேன். இவன் தூங்கும் போது நான் மூச்சுக்கு காவல் இருக்கணுமா? நான் ஒரு பக்கம் படிக்கிறேன். என்ன நடக்கட்டும் போடாது. அம்மா மேல சத்தியமா நான் உன்னை ஒதுக்கலடா, நான் உன்னை ஒதுக்கலடா, உன்னை மெரிக்கலடா. தாய் கிராமத்துல அருமையான சாப்பாடு மெத்த வீட்டுல போட பாரு கிளம்புடா. ஆமாண்டா எப்ப படிப்பேன் எப்ப படிப்பேன் பாத்துருக்கோம். பட்ட உடனே அது ஏறி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பேர் பீச்சாச்சு மெரிச்சு இருக்குண்டா. சரி நீ அந்த பக்கம் போட்டியா? அந்த பக்கம் பாத்துக்கிறான். இங்க படுக்க போறேன். ஆமா நான் போய் அங்க படுக்கிறேன்டா. நான் பாத்து பாட்டி தாரியா என்னையாடா 8 வருஷம் வந்து பட்டுக்கிறேன். நீ என்ன 8 வரைக்கல, நானும் உன்னை 8 வரைக்கல, நீ என்ன 8 வரைக்கல. இந்த இடத்துல என்னவோ நடக்குதுடா. தூங்குற மாதிரியே நடிக்கிறோம். வந்தானா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கலாம்டா. பாத்துக்கலாம்டா. அமாசா குமார்டா அங்கொக்காலி டேய் பனாமா பிள்ளடி எத்தனை அங்கொக்காலி உன்னை பாலம் பாலமா கீச்சிடுவேன்டா. உன்னை அத்தடுவேன்டா. டேய் உன் தோலை உச்சிடுவேன்டா. உன் பெரிய கைமா பண்ணுவேன்டா. அப்படியே பக்கோடா போட்டு நானே துண்ணுடுவேன்டா. பத்தனை வச்சுக்கோ. உன் முட்டிய வெட்டி வச்சு உருட்டிடுவேன்டா.
பாவண்டா டேய். இவன் ஊமா போலுக்குற பங்காளியா இம்மா நேரம் பேசுறேன் அட பாவி ஊமையாக்கிற கம்னாச்சி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல போய் பூவா 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 அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 10 கொடுப்பாங்கடா. நிச்சயத்து வைத்த கைவிடாமாடா. மணி பிச்சை எடுக்க மாட்டான். வேலைக்கு அப்பா ஓ பிச்சை எடுக்க மாட்டானாடா. ஆண்டா அப்பா டேய் ஆண்ட மூட்ட கை கால் நல்லா கிடாடா. ரமேஷ் பார்த்தா சரியா கொடுக்க வேண்டிய காலு நல்லா கிதே. நம்ம தாய் கிராமத்துல வேலைக்கு கூலி ஆளுக்கு நல்ல வேலைடா. அண்டை வெட்ட போலாடா. அண்டை வெட்டம் 400 ரூபாடா கூலி. ஏய் காலையில கை காலு 4 இட்லி ஒரு வடை வாங்கி தராங்க, ஒரு செட்டு பூரி வாங்கி தராங்க. சாப்பிட்டு அண்டை வெட்டினா மணி 11 மணி ஆகக்கூடாதுன்றான்டா. மாம்பி அரிசிக்கு ஏறாடா வரதுனால. அண்டை வெட்ட போலாடா. அண்டை வெட்டம் சேத்தா எப்பா அண்டை கூட வெட்ட மாட்டாரா இவரு இவன் குஞ்சு வெட்ட மாட்டானாடா. இவன் குஞ்சு வெட்ட மாட்டானாடா. என்னடா சொல்றீங்க அண்டை வெட்ட மாட்டானாங்க. ஏண்டா களவு கணக்கு போட ஆனாள் வேலைக்கு 600 ரூபாடா கூலி. களவு கணக்கும் ஆமா ஒரு நாளைக்கு 2 மூட்டை கலக்காடா கலக்குறாங்க. போய் களவு கலந்தினா மேஸ்திரி பெரிய மேஸ்திரி இட்டுக்கு போறாரு. 50 ரூபாய் கமிஷன் எடுத்துக்குவாரு. உனக்கு 550 தான் கைக்கு வரும். போய் 2 மூட்டை களவு கலடா. களவு கலக்கும் கஷ்டப்படாத சாப்பிடலான்னு பாக்கிறியா? திருடி துண்ணே உடம்பு வாழ்த்துக்கிறியாடா. உன்னாட போக மாட்டாங்க போய்ப்பு. உன்னாட போக மாட்டாங்க போய்ப்பு. உன் கட்ட வரல கட்டி மண்ணில வச்சு மறைச்சா கூட மரியாதை அந்த பேரு. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெயினோ ஒரு பொண்ணோ உனக்கு பிறக்கும். அது தெருவில் நடந்து போவோம். வயசான பெரியவங்க சின்ன மலை உட்காந்து இருப்பாங்க. ஏமா குழந்தை யாருமா அது போட்டு அப்படின்னு கேட்பாங்க. தெரிஞ்சவங்க பதில் சொல்லுவாங்கடா. திருடனுக்கு பொண்ணுக்கு உன் பொண்ணு பிள்ளைங்களா பேரு வரங்கமாடா. உன் கட்ட வரல கட்டி மண்ணுல வச்சு மறைச்சா கூட மரியாதாடா. ஐடியா அவனை திட்டுவானே. சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது இவனை கொண்டு போடா நீதி பண்றோம். தள்ளு நம்ம அரண்மனையிலே வினவரை கல்வன் தங்கையின் முத்தாத்தை கிழவன் வந்தான். கையும் கிளமா வைத்து வைத்து எங்க இருக்கின்றான்? கல்வன் இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்கள்.